தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, "கிணத்த காணோம்". சுரேஷ் அவருடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. படத்தோட ஓப்பனிங்லயே சுரேஷ் அவர்கள் இந்த படத்த எப்படி ஷூட் பண்ணார்ன்றத காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவர் ஏதோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு டைரக்டரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு படைப்பாளி அவருடைய படத்த எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு எடுத்திருப்பாரு. ஆனா, அந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு அவரே உயிரோட இல்லன்றபோது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த படம் ஆரம்பிக்குது. படம் ஆரம்பிச்சா, அந்த கதையும் சரி, அந்த கதையில இருக்க கேரக்டர்ஸ்க்கும் சரி, அதை விட ஒரு பெரிய வருத்தமான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. என்னன்னா, ஒரு வறுமையான ஒரு கிராமம். அவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில அங்க தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு, பஞ்சமா இருக்கு. படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு வீட்டுக்குள்ள கேமரா இருக்கு. அங்க ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுல ஒரு தாத்தா நடக்க முடியாம தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு எதுவும் குத்திக்க கூடாதுன்னு கையில ஒரு தொடப்பம் வச்சிருக்காரு. பெருகிக்கிட்டே வராரு. அதிலேயே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுங்க. ஐயோ! இவங்க ரொம்ப இன்டென்ஸான ஒரு படத்த எடுத்திருக்காங்க. நம்மள கண்டிப்பா அழ வைக்க போறாங்கன்ற ஒரு ஐடியால தான் இந்த படத்த பார்க்க ஆரம்பிச்சேன். பட் படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம யோகி பாபு சார் தான் இந்த படத்தோட ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவரு உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஃப்ளேவரே அப்படி மாறுது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா லவ்லின் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டா இருந்தது. அண்ட் இந்த கதை எங்க நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல தண்ணி இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனையில எல்லாரும் இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு தாத்தாவ கூப்பிட்டு, "இந்த நீரோட்டம் எங்க இருக்குன்னு பாருங்க." அங்க ஒரு கிணத்த நோண்டலாம்னு சொல்லிட்டு நோண்டுறான். நோண்டுனா அங்க கிணறு இல்லாம, அங்க ஒரு டைனோசரோட எலும்பு இருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் உள்ள வராங்க. ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "இத நாங்க பாதுகாக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிணற வெட்டியிருக்காங்க. ஹீரோவுடைய தாத்தா அங்க இருக்காங்க. இவங்க அந்த டைனோசர எடுக்கிறதுக்குள்ள அந்த நிலச்சரிவு அப்படின்றது ஏற்படலாம். அப்படி நிலச்சரிவு ஏற்பட்டு பக்கத்துல ஹீரோவுடைய கோவில் இருக்கு. அதுவும் உடைஞ்சிருது. இந்த பக்கம் ஹீரோவுடைய தாத்தா தனியா ஒரு வீட்ல இருக்காரு. அதுவும் இடிஞ்சு விழுந்து அந்த தாத்தா இறந்துடுறாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, "இந்த கிணத்த மூடணும். எங்களுக்கான ஒரு நீதியும், நேர்மையும் கிடைக்கணும். எங்க தாத்தா இறந்துட்டாரு." அப்படின்றதுக்காக போராடுறாரு. கடைசியில ஒரு போராட்டம் எத நோக்கி போகுது, அந்த ஊர் மக்களுக்கும், நம்ம ஹீரோவுக்கும் நல்லது நடந்ததா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல கண்டிப்பா நெறைய நல்ல கன்டென்ட்ட பேசியிருக்காங்க. அண்டு படத்தோட ட்ராமாவா அவங்க ஸ்டேஜ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டா நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல பயங்கர ஃபன்னா ஒரு மூவ்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இடத்துல எமோஷனலான ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அது தேவைப்பட்டிருக்காதோன்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அது நார்மலா பார்த்தாலே அவ்வளோ ஃபன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு ரீசன் இந்த படத்துல இந்த படத்தோடைய டைரக்டர் கேரக்டர்ஸா நெறைய பேர வடிவமைச்சிருக்காரு. ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கு. அவங்களுடைய ஆட்டிட்யூட் ஒரு ஒரு மாரி இருக்கு. அவங்களுடைய டயலாக், அவங்களுடைய கவுண்டர் டெலிவரி எல்லாமே பயங்கர ஃபன் பிளாஸ்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த கிராமமே இப்ப ரீசென்ட்டா நம்ம தாய் கெழவி பார்க்கும்போது, அந்த கிராமத்த அப்படியே கண் முன்ன பார்க்குறோம்ல. அவங்க பண்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ கிரேஸியா ஒரு ஒரு கேரக்டர்ஸும் ஒரு ஒரு மாரி இருக்கு. அத ஜாலியா நம்ம என்ஜாய் பண்றோம்ல. அப்படி ஒரு கிராமத்த இந்த டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. ஆனா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே. பிரசன்னா. அவருடைய சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரீசென்ட்டா கூட பைசன்ல அவருடைய சாங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் என்ஜாய் பண்ணோம். தாய் கெழவிலயும் அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதையும் நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அவரு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ல மட்டும் காமெடியான ஒரு மியூசிக்க அப்ரோச் பண்ணியிருந்தாருன்னா, இந்த படம் எப்படி தாய் கெழவி ஒர்க் அவுட் ஆச்சோ, அப்படி ஒரு பிளாஸ்ட்டான ஒரு படமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அத நூல் எல்லையில மிஸ் பண்ணிட்டாங்களேன்றது தான் எனக்கு வருத்தமா இருந்தது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்துல நல்ல ஃபன்னான ஒரு மூவ்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. எமோஷன் எந்தெந்த இடத்தலாம் ஹோல்ட் பண்ண முடியுமோ, அந்தந்த இடத்தலாம் நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தது. பட் இந்த இடத்துல கிராம மக்கள் அடி வாங்குறாங்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான்ன்றது எனக்கு புரியுது. கதையா அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. பட் அவுட்புட்டா வரும்போது அது ஃபன்னா வந்துருச்சு. நம்ம எப்பயும் என்ன பார்க்கணும்னா, எடிட்டபிள்ல அந்த கதையா என்ன அது சொல்ல வருது? அது என்ன கேட்குது? அவுட்புட்டா எப்படி வந்திருக்கு? அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம்னா, இன்னும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். நாம ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்திருக்கோம். அதே தாட் ப்ராசஸ்ல அது வந்துருச்சுன்னா ஓகே. வேற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்துருச்சுன்னா, அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ, அத நம்ம ஒர்க் பண்ணோம்னா, அந்த கதை ஒரு பெஸ்ட்டான ஒரு படமா ஒண்ணு மாறும். அத இவங்க நூல் இழையில மிஸ் பண்ணிட்டாங்களேன்றது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் யோகி பாபு சாருடைய அந்த கவுண்டர் காமெடி, அவரு கூட இருக்க அந்த டீமு அண்டு நெறைய படங்கள்ல நெறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல வரலாம் பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படி இந்த கிராமத்து படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படங்கள்ல இப்ப இந்த படத்துல வர ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த படத்துல அவங்களுடைய எஃபோர்ட்ட முழுக்க முழுக்க குடுத்திருந்தாங்க. இந்த ஓவரால் கிராம மக்களுடைய இந்த எஃபோர்ட்டும், அவங்களுடைய கவுண்டரும் தான் இந்த படத்த ரொம்ப லைவாவும், நம்மள இந்த படம்
படம் நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரசித்து பார்க்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் படத்தோட ஓப்பனிங்கில் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸில் தண்ணி அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிருது. அந்த கிடச்ச தண்ணியை வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த இடத்துல யோகி பாபு சார் ஒரு முடிவு ஒன்று எடுப்பார். அதை படத்தோட டேரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அது ரொம்ப டச்சிங்காக ரொம்ப சரியாக இருந்தது. ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூத்தவங்களை தான். அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்கள நம்ம எப்படி வழிபடுறோம், அவங்கள நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறோம், அதுதான் நம்மளுடைய லைஃபாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொண்டாடாமல் அவங்கள ஃபஸ்ட்டு கொண்டாடாமல் நம்ம மற்றவங்கள யாரை கொண்டாடினாலும் அது சரியாக இருக்காதுன்ற மிக முக்கியமான பாயிண்ட்டை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு கூட் ஆயிருச்சு. ஓவராலாக ரொம்ப கரெக்டான ஒரு கண்டென்ட், ஒரு கரெக்டான ஒரு மெசேஜ், ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியில் இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தோடைய டேரக்டர் இருந்திருந்தாருன்னா இந்த ப்ரீமியர் ஷோவை அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பார், அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பார், அவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இந்த இடத்த என்ஜாய் பண்ணியிருக்கும், அது ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அவர் இல்லைன்றது வருத்தம் தான். என்ன இருந்தாலும் அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்கில் இந்த படம் இன்னும் சீரும் சிறப்பமாக ஓடுன்றதுல சந்தேகமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் கிணத்த காணும் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரையும் டடாவாக பேசுகிறேன். நான் பிரவீன் கேஸ். பாய்.